சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திக்கவிருக்கும் நிலையில் அதற்காக பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத்கண்ணன் இணைந்திருக்கிறார். வினோத்கண்ணன், என்ன குறிப்பிட்டு இந்த கோரிக்கை காவல்துறையினருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாளை சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் கல்வி விருது என்ற பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் வாரியாக தொகுதிக்கு 3 பேர், அதாவது 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 3 முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு கல்வி விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ஏற்பாட்டில் நடைபெற உள்ளது. அதற்கான அந்த பாதுகாப்பு வேண்டி இந்த திருவான்மியூர் காவல் நிலையத்தில் ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் சென்று காவல் நிலையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது, இதற்காக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று திருவான்மியூர் காவல் நிலையத்தில் ஒரு மனு அளித்துள்ளார். அதாவது நாளை காலை 7:15 முதல் மாலை 6 மணி முதலும், அதே போல் 2 கட்டமாக இந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்வு நடைபெறுகின்றன. அடுத்த கட்டமாக வரும் 3ஆம் தேதி அதே போல் காலை 7:15 முதல் மாலை 6 மணி முதல் நடைபெற உள்ளதால் இதற்கு பாதுகாப்பு வேண்டும் என திருவான்மியூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் மணிவண்ணனிடம் புகார்கள் அளித்துள்ளனர். அதன் தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட தயாராக உள்ளனர். தொடர்ந்து நாளை நடைபெறவுள்ள இந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்வுக்கு இந்த முதற்கட்டமாக அனைத்து ஏற்பாடுகளும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ள அந்த இடத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது கடந்த ஆண்டு இதே போல் கல்வி விருது நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த நிகழ்வை நடத்தினார். கட்சி துவங்கி 1ஆம் ஆண்டு இந்த நிகழ்வை நடத்தியுள்ளார். நாளையும் இந்த கடந்த ஆண்டு போல இங்க ஒரு அதிகமான தமிழகம் முழுவதும் உள்ள முதலிடம் பிடித்த மாவட்ட தொகுதி வாரியாக அனைத்து மாணவர்களுக்கான அவருடைய பெற்றோர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் வர உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்.